ஹலோ கைஸ், இன்னைக்கு கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்டு அப்படின்னு ஒரு தரமான அனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமேவோட 1லேருந்து 4 எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3 வீடியோஸாக வரும். இந்த அனிமேவை பிடிக்காதவங்க யாருமே இல்லை, கண்டிப்பாக இந்த அனிமே உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு இசக்கை ஒரு பவர் காமெடி பேஸ் பண்ண ஒரு அனிமே தான். கிங் அனிமேன்னு சாதாரணமாக இடப்படாதீங்க, இதை போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ள போகலாம். ஹீரோட கும்பல் திடீர்னு வேற ஒரு உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு திடீர்னு சமன் ஆகுறாங்க. அவங்க முன்னாடியே ஒரு பிரின்சஸும் கிரீட் பண்றாங்க. இவங்க எல்லாருமே எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னா, இந்த கிங்டம்க்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கணும். ஏன்னா இங்க சமன் ஆனவங்க ஒருத்தங்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான எபிலிட்டி வந்து இருக்குது. இங்க இருக்கிற ஒருத்தங்க கிட்டயும் வித்தியாசமா ஒரு வேற லெவலான எபிலிட்டி வந்து இருக்கு. ஒருத்தங்களுக்கு ஸ்வார்ட்மேன்ஷிப் அதுக்கான எபிலிட்டி, இன்னொருத்தங்களுக்கு மேஜிக்கான எபிலிட்டி. இந்த மாதிரி வந்த ஒருத்தங்களுக்கும் அங்க வேற லெவலான எபிலிட்டி வந்து இருக்க செய்யுது. ஆனா நம்ம கதையோட கதாநாயகனா இருக்கிற முக்கோடா நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கில் இருக்கு. அதாவது வெளி உலகத்துல பயன்படுத்துற அந்த க்ளோசரி அது எல்லாத்தையுமே ஆன்லைன் வழியா இவனால வாங்க முடியுமா? அட நீங்க என்ன சொல்றீங்க, இதை தாண்டி வேற எதுவும் எனக்கு புதுசா இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இந்த ஸ்கில்லை தாண்டி அவனுக்கு வேற எதுவும் இல்லைன்னு. இதனால அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் வேற லெவலான ஸ்கில் எல்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கில் கிடைக்கணும்னு அவனுக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. இருந்தாலும் அவனும் ஒரு ஹீரோவா இங்க வந்திருக்கான்ல, இதனால கிங்கோ அவங்க விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, சில பல காலமாவே இந்த டீமன்ஸ் அதுங்களால நம்மளோட கிங்டம் வந்து அட்டாக் செய்யப்படுது. அது தடுக்கணும், அதை காப்பாத்துறதுக்காக தான் உங்க எல்லாரையுமே சமன் பண்ணும். இருக்கிற மத்தவங்க எல்லாருமே யோசிக்காம நாங்க வந்து காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ கிட்ட தான் ஒரு மொக்கையான ஸ்கில் இருக்குல்ல. இதனால நம்ம ஹீரோ அப்படியே ஒதுங்கினா, ஐயா இந்த மாதிரி என்னால அங்க எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்ட இருக்கிறது ஒரு க்ளோசரிக்கான ஸ்கில் தான். அப்படி வந்தாலும் அதுல நான் உங்களுக்கு ஒரு தடையா தான் இருப்பேன். நான் இருக்கிறது ஒரு வேஸ்டா தான் இருக்கும். நான் என்ன ஆசைப்படுறேன்னா, ஒரு சிம்பிளான நார்மலான லைஃப் வாழணும் இப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பிடுறான். அந்த இடத்துல இருந்து இவன் வந்தனாலே என்னவோ தெரியல, இவனுக்குன்னு சில பல கோல்டு காயினே கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இவனை தான் குறுன்னு பாக்குறாங்க. ஏன்னா இவனோட காஸ்டியூமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இதனால அந்த இடத்துல இருக்க துணியை ஃபர்ஸ்ட் வாங்குறான். ஏன்னா அப்பதான் மத்தவங்க கண்ணுக்கு இவன் வித்தியாசமா தெரிய மாட்டான். அதே மாதிரி இந்த உலகத்தை பத்தி அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு கேட்கும் போது தான் இவனுக்கு விஷயம் வந்து புரியுது. கடைசியா இவனுக்கு வந்து ஒரு ரூமும் கிடைக்குது. அங்க இப்பவும் அதே விஷயத்தை தான் அவன் யோசிக்கிறான். இந்த கிங்டம்ல இருக்க கிங்கு குயின் மத்தவங்க எல்லாருமே ரொம்ப பணக்காரங்களா தான் தெரிஞ்சாங்க. அவங்களோட கழுத்துல பாக்கணுமே எப்பா கோல்டு வைரம் ஜுவல்ஸ்னு எவ்வளவு இருக்கும். நான் வேற ஒரு ஹீரோவா இங்க சமன் ஆயிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தா கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கிங்டம் விட்டு ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும். இல்லனா என் மேல டவுட் வரும் இவங்களுக்கு. நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்கில்ல செக் பண்ணி பாக்குறான். அதுல வந்து இவனால ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி அப்ரைசல் அதுக்கான ஸ்கில் இருக்கு. க்ளோசரிக்கான ஸ்கில் அவன் யூஸ் பண்றதுக்கு பாக்குறான். இருந்தாலும் அங்க எதுவுமே வரல. அது என்னதுன்னு அவனுக்கு தெரியல. இதனால அதை நோண்டி பாக்குறானா, தெரியாதனமா தொடும் போது அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. ஏதோ நம்ம இப்படி ஒரு போன்ல எல்லா விஷயத்தையும் பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்து அவனுக்கு அப்பியர் ஆகுது. அதுல எல்லா விஷயமும் காட்டுது. தண்ணி, பிரெட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அவனால வாங்கவும் முடியுது. என்ன அதுக்கு வந்து காசு தேவைப்படுமா? அவன் கிட்ட காயின்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அது அப்படியே போட அங்க ஒரு பேக்கேஜே வருது. இப்பதான் அவனுக்கு விஷயம் புரியுது, இங்க இருக்கிற காசை கொடுத்தா அங்க பதிலுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து கிடைக்கும்னு. அதே மாதிரி இந்த உலகத்துக்கான நாலேஜும் அவனுக்கு வருது. என்னன்னா ஒரு கோல்டு காயினை இதுக்குள்ள போட்டா இது வந்து ஒரு $100 சமம். அதே மாதிரி இப்போ நம்மால கிட்ட ஒரு 20 கோல்டு காயின் இருக்கும். நார்மலான ஃபேமிலிக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு தாங்கும். ஒரு நார்மலான வாழ்க்கைய ஒரு 3 மாசத்துக்கு வாழ முடியும், அந்த அளவுக்கு இவங்க குடுத்திருக்காங்க. அப்புறம் அவன் அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு மர்ச்சன்டையும் மீட் பண்ணி இந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்ல அவரு ஆச்சரியமா வராரு. ஏன்னா இந்த ஸ்டோரேஜ் ஸ்கில் இது இருக்கிறதுலயே ரொம்ப ரேரான ஸ்கில்லா. அவளுக்கும் இது வந்து கிடைக்கதான். 1000த்துல யாராச்சும் ஒருத்தங்களுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் இருக்குமா? இந்த அப்ரைசல் ஸ்கில்ல பத்தியும் கேட்டா அதுவும் ரொம்ப ரேரா. ஏன்னா வேற உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வருவாங்களே, அவங்கள சில பேருக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் கிடைக்குமா. அங்க ஹீரோ இந்த சிட்டில இருக்குது சேஃபா அப்படின்னு அதை பத்தி கேட்பான். நான் அவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்கல இருந்து நீ வெளியில போறதுதான்ப்பா தம்பி உனக்கு சேஃப். ஏன்னா இந்த கிங்டம் கூடிய சீக்கிரத்துல ஒரு டிஸ்ட்ரக்ஷனை சந்திக்க போகுது. அதே மாதிரி ரூமர்ஸ் வர வெளியில போயின்னு இருக்கு. எப்ப ஆனாலும் இந்த பார்டர் வந்து க்ளோஸ் ஆகலாமா சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளேயே அவங்க போன அந்த கேரேஜ் அதுவும் க்ளோஸ் ஆயிடுது. அப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட கேட்கும் போது தான் தெரியுது, இந்த மாதிரி எல்லாருமே இங்க இருந்து தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிதான் நம்மோட ஆளுங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இங்க இருந்து போயிட்டா அவ்வளவுதானே, கிங்டமோட ஆர்மி அது வந்து அடி வாங்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க யாரையுமே இங்க இருந்து தப்பிக்க விடல. அதனால மக்களுக்கு எப்போ அவங்களுக்கு ஓடுறதுக்கு டைம் இருக்கோ இப்பயே அவங்க தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடணும். இல்லனா ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நம்ம ஆளுக்கு இப்பதான் அங்க என்ன பண்ணுன்னே தெரியல. ஏன்னா இங்க இருந்து வேற தப்பிக்கணும். இதுக்கும் மேல வெளியில மான்ஸ்டர்ஸ் இருக்கும். இதனால அட்வென்ச்சரர் கில்டுக்கு அங்க போறான். அவங்களால நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும், இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில. ஆனா அங்க போய் கேட்டா இவங்க போறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகும். சோ அதுக்கு
எனக்காக 8 கோல்டு காயின் ஆகுமா? இது வந்து ரொம்ப அதிகமா தெரியுது. நம்ம ஹீரோவால இப்போ என்ன பண்ண முடியும்? அதனால யோசிக்காம அதை ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு பர்சனா வரான். இவனோட பேரு வார்னர். உங்க கூட இருக்கும் போது நம்ம ஹீரோவால அங்க சேஃபா இருக்க முடியும். நம்ம ஹீரோவும் சொல்றான், நீங்க கவலைப்பட வேணாம், என்னால உங்களுக்கு ஃபுட்டையும் வாட்டரையும் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஹீரோக்கு மற்ற ஆளுங்களையும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இந்த பையனோட பேரு வின்சன். இவன் ஒரு ஸ்வாட்ச்மேனு. ரீட்டா ஒரு ஸ்கவுட்டு, இன்னொருத்தன் மேஜ், அங்க இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளோட பேரு ஃபேங்க். இவ ஒரு ஹீலரா. இதே மாதிரி அவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அங்க வந்து பிரேக் விட நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்டோரி ஸ்கில் வழியே எல்லாத்தையுமே எடுக்க அங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இது வந்து ரொம்ப ரேரான ஸ்கில் இல்ல. அதே மாதிரி நம்ம ரீட்டா அவ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்குல்ல. நம்ம ஹீரோ இந்த ஐட்டம் ஆல்ரெடி வாங்கலான்னு பாத்துருப்பான் கடையில. அந்த ஆளு பார்த்தா ஏமாத்தி விற்க பாப்பான் 50 கோல்டு காயின்னு. அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கிறனாலேயே நம்ம ஹீரோ வந்து வேணான்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அவனோட ஷாப்பிங் ஸ்கில் அதுல அவன் பார்த்திருப்பான். அதுல இது ரொம்ப சீப்பா கிடைச்சிருக்கும். அதை வச்சு சாண்ட்விச் சூப் எல்லாம் உருவாக்கி தரானா, அதெல்லாம் சாதாரணமா தான் இருக்கும். அதெல்லாம் அவங்க சாப்பிட்டதே இல்ல போல. அது அவங்களுக்கு வேற லெவல்ல தெரியுது. இந்த மாதிரி ஒரு பிரெட், இந்த மாதிரி ஒரு சூப், இதெல்லாம் நான் குடிச்சதே இல்லப்பா. ஆனா அதெல்லாம் ரொம்ப சீப்பான இதுதான். அங்க வின்சனும் கேக்குறாரு, அட இதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததா என்ன? இல்ல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. ஓ அப்படியா, அப்போனா சரிதான். இல்ல விலை இந்த மிஷினை நாங்க எடுத்தோம். ஸ்டார்டிங்ல ஏதோ இது போரிங்கா போகும்னு நினைச்சேன். ஆனா இது நல்லா தான் இருக்கு. இதே மாதிரி அவங்களோட மிஷின் அவங்க தொடர்ந்து போகுது. இதுக்கப்புறம் அவங்க முன்னாடி மாஸ்டர்ஸ் எல்லாம் வருமா, அத வின்சென்ட் மத்தவங்க எல்லாருமே கொல்றாங்க. பிராங்கா அடிப்பட்டவங்களை ஹீல் பண்ண இந்த சைடு ரீட்டா வந்து ஓடி வந்து சொல்றா, ரெட் போர் ஒன்னு இருக்கு, அந்த போரும் இவங்களை தாக்க வருமா. வின்சென்டும் மத்தவங்களும் நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணி அதை அவங்க கொன்னுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? அந்த போரை இவங்க கொண்டு இருப்பாங்களே, அதோட மீட் வந்து ரொம்ப அதிகமா அங்க கிடைச்சிருக்கும். அது எல்லாத்தையுமே இவங்க தனியா தூக்கின்னு போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நம்ம ஹீரோ வந்து சொல்றான், இது எல்லாத்தையுமே என்னால ஐட்டம் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்க முடியும். நான் வேணா அப்படி பண்றேன், அது கரெக்டா இருக்கும். ஓ அப்படியா, அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் அவங்க சமைக்கிறதுக்கு டைம் தான். எல்லாருமே சமையலுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அட நீங்க வந்து இப்படி என்ன ஊத்து பார்த்தா என்னால இப்படி சமைக்க முடியும். சரி நீங்க வந்து சமைங்க, நாங்க வேற ஏதாச்சும் பண்றோம். நான் வந்து ஆப்வியஸா என்னோட ஸ்கில் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்ட முடியாது. இதே மாதிரி அவன் வேற உலகத்துக்கான அந்த ஃபுட்டை எடுத்து அப்படியே சமைப்பானா, இதுவும் ரெடி ஆகுது. அங்க அதை சாப்பிட்டு பார்க்க அது வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி அவங்க ஃபுட் அவங்களோட வாழ்க்கையிலேயே சாப்பிட்டது இல்லையா, காலையில சாப்பிட்டதை விட ரொம்ப வேற லெவல்ல இருக்கான். அவங்க டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதான். ரீட்டாவும் சொல்றா, என்னன்னு தெரியல, எனக்கு அப்படியே பூஸ்ட் அப் ஆன மாதிரி இருக்கு. என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட ஸ்டாமினா அதெல்லாம் அதிகரிச்ச மாதிரி இருக்கு. ஹீரோக்கும் டவுட் அதிகமாகுது. அவன் அப்ரைசல் பண்ணி பார்த்தா அவனோட ஸ்ட்ரென்த், ஸ்டாட்ஸ் எல்லாமே அதிகரிச்சிருக்கு. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, அதுக்கு காரணம் அவனோட ஸ்கில் தான். இதனால அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இதே மாதிரி போச்சுன்னா இதை பத்தி மத்தவங்களுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான், இவனை அடிமையாக்கி இன்னமும் பலசாலி ஆகணும்னு சொல்லி சமைக்க சொல்லுவாங்க. இதனால இதை வந்து சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு பீஸ்ட் அவங்கள இருந்து பாத்துன்னு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்களோட டெஸ்டினேஷனா இருக்க வேற ஒரு வில்லேஜுக்கு அவங்க போகிறதுக்கு பாக்குறாங்க. அவங்க கொஞ்ச தூரம் போனோன்னே, இன்னமும் கொஞ்ச தூரம் தானே, சரி ரெஸ்ட் எடுக்கலான்னு திரும்ப அவங்க சமைக்க ஆரம்பிக்க, ஹீரோ இதுக்கு முன்னாடி மீட்டை ஸ்டோர் பண்ணிருப்பால, அதை வச்சுதான் சமைக்கிறான். அதுல நிறைய விஷயத்தை கலந்து ஒரு வேற லெவலான டிஷ் அவன் ரெடி பண்றான். அதை எல்லாருக்குமே கொடுக்க அதோட டேஸ்ட் சும்மா அப்படி அழுது அதை அடிச்சுக்கவே முடியல. அங்க இப்படி இவங்க சாப்பிடும் போது சடனா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க ஹீரோவும் என்ன விஷயம் கேக்குறான். அப்புறம் பின்னாடி பாருன்னு சொல்ல நம்ம ஹீரோ பின்னாடி பாக்குறான். அது ஒரு ஃப்ரெண்டர் தான். அதை பார்த்துதான் எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டரும் கேக்குது, ஹே ஹியூமன், நீ வந்து எனக்கு அந்த மீட்டை கொடு. அந்த மீட்டை அவன் கொடுக்க அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. அது இன்னமும் கேக்குது, இன்னமும் கொடு. இதனால ஹீரோ இன்னமும் சமைச்சு தரான். இன்னமும் அது சாப்பிடுது, இன்னமும் கேக்குது. இதே மாதிரி அங்க கேட்டு கேட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிது. ஹியூமன், இந்த மீட் வந்து உண்மையிலேயே அருமையா இருந்தது. இதெல்லாம் என்னோட வயிறு வந்து நிறையல, இருந்தாலும் இது ஓகே தான். இவ்வளவு சாப்பிட்டுட்டு வயிறு நிறையலன்னு சொல்லுது, அநியாயம் தான்ப்பா இதெல்லாம். ஹியூமன், உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுச்சு. நீ ஏன் எனக்கு ஒரு கான்ட்ராக்டை உருவாக்க கூடாது? நான் உன்னோட ஃபெமிலியரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோ வேணான்னு தான் சொல்லான்னு வருவான். அது ஒரு முறைக்குமா, இதனால பயந்து போய் ஒத்துக்கிறான். மத்தவங்களும் என்கரேஜ் பண்ண அவங்க ஒத்துக்கிட்டு கான்ட்ராக்டை உருவாக்கிறான். இப்போ நீ வந்து என் கூட கான்ட்ராக்டை போட்டுட்ட ஹியூமன், இதனால உனக்கு என்னன்னு புரியுதா? 3 வேளை 3 ராத்திரி நீ வந்து எனக்கு சோற போட்டுக்கினே இருக்கணும். இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். அந்த ஃபெண்டர் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபெமிலியரா மாறிது. அங்க பேரை வைக்கணும்னு அவன் யோசிக்கிறான். ஆனா யோசிச்சு பார்த்த வரைக்கும் எல்லாத்தையுமே அவன் நாய் பேரா வைப்பானா. அதனால அந்த ஃபெண்டர் ரொம்ப கடுப்பாகுது. கடைசியில நம்ம ஹீரோ மக்கோடா அங்க வந்து ஒரு பேரை சொல்றான், ஃபெல்லுன்னு. அந்த பேர் வந்து அது ஓகேன்னு சொல்லுது. ஏன்னா இது வரைக்கும் வச்ச நாய் பேருக்கு அது வந்து எவ்வளவு பரவாயில்ல. இதுக்கப்புறம் அவங்க சிட்டியை நோக்கி போகும்போது அந்த இடத்துல எல்லாருமே இவங்கள தான் பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு லெஜெண்டரியான ஒரு ஃபெண்டர் இருக்குல்ல, அதனால இது வந்து இன்னமும் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா உள்ள வந்து போயிடலாம்,
பண்ணலாம், இருந்தாலும் எல்லாரோட கண்ணும் இவங்க மேல தான் இருக்கும். அங்க ஃபெண்டரும் வந்து சொல்லுது, நீ வந்து கவலைப்படாதம்மா கூட, உன் மேல எவனாச்சும் கைய வச்சான் அவன் என்ன தாண்டி தான் போகணும், அவனை நான் விட்டு வைக்க மாட்டேன். அதாவது நீ வந்து எனக்கு சமைச்சு போடணும், உனக்கு வந்து புரியுதுல. இதுக்கப்புறம் அங்க லஞ்ச் டைம் தான், அங்க எல்லாருக்குமே நம்ம மக்கோட சமைக்க ஆரம்பிக்கிறான். அங்க சேர்த்து சமைக்கும் போது அது அங்க மீட் வேணும்னு கேட்க நம்ம ஹீரோ வந்து சொல்லி விட்டுறான், உனக்கு வந்து மீட் வேணும்னா நீ தான் எத்தணும், நேத்தே நீ ரொம்ப அதிகமா மீட்டை வந்து சாப்பிட்டு காலி பண்ணிட்ட. அது கேட்ட அது அப்படியே ஓடி போயிடுது. அங்க வானரும் மத்தவங்களும் அங்க சொல்றாங்க, அது பிரச்சனை இல்ல, நீ அதையே சமைக்கலாம், இல்ல அவனுக்கு வந்து சாப்பிடணும்னா இன்கிரீடியன்ட்டுக்காக அவன் கண்டிப்பா கொண்டு வரணும்ல, வந்து ஆசம்பா, ஏன்னா உன்னால ஒரு லெஜெண்டரி ஃபெண்டருக்கே ஆர்டர் கொடுக்க முடியுது. அங்க இப்படி பேசும்போதே அது ஒரு மாஸ்டரை தூக்கினு வருது. அது ஒரு ராக் பட் தான், அது ஒரு பி ரேங்க் மாஸ்டர், அதோட நகம் அதெல்லாம் ரொம்பவும் விலை போகும். அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் இதை தோக்கடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஆனா நம்ம ஃபெண்டருக்கு வந்து அதுல இருக்க மீட் ஒண்டி தான் தேவை, அதனால அதுக்கு மீட் வந்தா போதும்னு சொல்ல அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிது. ஏன்னா மீதி விஷயத்த அவங்களால வச்சுக்க முடியும். இதே மாதிரி அவன் சமைக்க ஆரம்பிக்கிறான், எல்லாத்தையுமே ஆன்லைன்ல இருந்து வாங்கி பயங்கரமா சமைக்கிறான். அதுவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஆமா, என்னோட பங்கு எப்போ வரும்? அதுவா உனக்கு நிறைய சமைக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் நான் இதுக்கப்புறம் உனக்கு சமைக்க போறேன். அதே மாதிரி அங்க நிறையவே அவன் சமைச்சு போடுறான், அதையும் அது சாப்பிட்டது. ஒரு ஒட்டுமொத்த ராக் பேர்டே நான் எதிர்பார்க்கல, அது வந்து ஃபெல்லோட வயிற்றுக்குள்ள இருக்குன்னு. அங்க முன்னாடி பாப்பாங்க, அங்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸோட குழு இருக்குமா. அங்க இதுக்காகவே அவரு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன், ஏன்னா ஃபெண்டர் வந்து போனா ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கும்ல, அதனால அவர் எக்ஸ்பிளைன் பண்ண அங்க போயிடாரு. ஆனா என்னதான் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அங்க வந்து பார்த்தா யாருமே அவளைக்கும் நம்பல, இதனால ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு சொல்லி அப்படியே வளைச்சு போடுறாங்க. உங்க சொன்னது என்ன உண்மையா? இந்த ஃபெண்டர் இது என்ன உங்க கூட கான்ட்ராக்ட்ல இருக்கா? ஆமா, அது உண்மைதான், இந்த ஃபெண்டர் வந்து என்னோட கான்ட்ராக்ட்ல இருக்கு. இப்போ என்ன நம்பிக்கை இருக்கு இதை உள்ள விட்டா ஏதாச்சும் பிரச்சனை வராதுன்னு? ஃபேல், உனக்கு வந்து தெரியும்ல, நீ வந்து உள்ள யாரையுமே ஹார்ம் பண்ணக்கூடாது. நான் ஒன்னும் மத்த கிரியேச்சர் மாதிரி இல்ல, நான் ரொம்ப டிஃப்ரெண்ட். அதே மாதிரி நீ வந்து ஏதாச்சும் பண்ண பார்த்துன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் உனக்கு மீல் வந்து கிடைக்காது. சரி, நான் ஒத்துக்கிறேன். அடேங்கப்பா, நான் எதிர்பார்க்கல இவனால ஃபெண்டருக்கே ஆர்டர் கொடுக்க முடியுதா அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தங்களும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த சைடு உள்ள போகும்போது எல்லாருமே கில்டு கார்டை காட்டணுமா, ஆனா நம்ம ஹீரோ கிட்ட கில்டு கார்டு இருக்காது. அவர் வந்து சொல்ல வந்துட்டு இருப்பாரு, அப்படி கில்டு கார்டு இங்க இல்லைன்னா அவங்க வந்து 5 சில்வர் காயினை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ அங்க வந்து உள்ள போகும்போது அங்க இப்பதான் மத்தவங்களும் சொல்றாங்க, என்னன்னா இவன் ஒரு லெஜெண்டரி கிரியேச்சரோட இங்க வந்திருக்கனால இது வந்து அப்படியே பரவ ஆரம்பிக்கும். இங்கு மர்ச்சன்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு தெரிய வந்தா எல்லாருமே நம்ம ஹீரோவை கைக்குள்ள போட்டுக்கணும்னு பாப்பாங்க. அதுக்காக ஒரு போட்டி வந்து நடக்கும். நீ வந்து அதெல்லாம் என்ன பண்ண போறியோ அதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். சரி, நீ வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? இந்த உலகத்தை சுத்த போக போறியா? நம்ம ஹீரோக்கும் அதுதான் ஆசை. வேற உலகத்துக்கு வந்துட்டான், இங்க வந்து அவனுக்கு சுத்தி பார்க்கறதும் நல்லா இருக்கும்னு அவனுக்கு தோணுது. அங்க மத்தவங்களும் ஒரு ஐடியாவை தராங்க, நீ ஏன் ஒரு கில்டுல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, உன்னையும் ஃபெண்டரையும், அது வழியா நீ வந்து ஏகப்பட்ட மாஸ்டரை ஹண்ட் பண்ண முடியும். இந்த மாஸ்டரோட பார்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா விலை போகும், அதனால நிறையவே பணத்தை உன்னால சம்பாதிக்க முடியும். டாக்ஸும் நீ கட்ட தேவையில்ல. கேட்டோடனே அவனுக்கு இது ஓகேன்னு தோணுது. இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்களா, டாக்ஸும் அவன் கட்டுற மாதிரி ஆயிடுது. அங்க போற வழியில இன்னொருத்தனும் கூப்பிடுறான், அவன் கிங்கோட சர்வெண்ட் தான், எப்படியாச்சு நம்ம ஆள அடையணும்னு அவன் பாக்குறான். மக்கோடாக்கு அங்க சுத்தமா விருப்பம் இல்லையா, அவன் வேணான்னு சொல்றான், வான்னு சொல்றான், இவன் வேணான்னு சொல்றான். இதே மாதிரி இவங்க சொல்லிக்கினே இருக்க கட்டத்துல ஃபேல் ரொம்ப கடுப்பாயிது. அங்க நடுவுல அது கத்த ஆரம்பிச்சது, ஆமா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இந்த மாதிரி அவன் தான் சொல்றான்ல அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு, என்னோட பவரை அடையிறதுக்காக அவனை கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறீங்களா, மூளை இல்லாத ஹியூமன்ஸ், மரியாதையா ஓடி போயிடுங்க. இது கேட்டவன் பயந்து ஓடிறான். அங்க இதனாலயும் சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து பிரச்சனை வரலாம், ஆனா யாருக்கும் நம்ம ஹீரோவை எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் இல்ல. இப்படி சண்டை போடுற மாதிரி இருந்தா ஒரு ஏன்ஷியன் டிராகனால ஒண்டிதான் நம்ம ஹீரோவோட ஃபெண்டர் கிட்ட சண்டை போட முடியும். அதுனா 400 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டது. இதை கேட்டு அவங்க ஆடி போறாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட கான்ட்ராக்ட் அவங்க முடியுதா, அங்க ஒரு சைன் அவங்க வாங்கிறாங்க. கூட வந்தது ஒரு நல்ல ஜேர்னியா இருந்தது, அது என்னால மறக்கவே முடியாது. அதே மாதிரி உங்களோட மீல்ஸை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இதே மாதிரி அங்க வந்து போறாங்களா, எல்லாருமே அங்க பயந்துன்னு இருக்காங்க. அங்க கில்டுல போய் அவன் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு போறான். இது ஒரு மர்ச்சன்ட் கில்டு தான், இங்க வந்து பொருள்லாம் வந்து அவங்களால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த லேடி கிட்ட கேட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபுட் ஸ்டால் வைக்கணும்னு தான் பாக்குறான். அதுக்கு ஒரு லோயஸ்டான ரேங்க் எடுத்துக்கிறான். ஆனா இப்போ அவன் கிட்ட பொருள் இல்லாதனால நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அங்க ரொம்ப நைட் ஆயிதான், அங்கேயே அவங்க தங்குற மாதிரி இருக்கு. அங்க ஃபெண்டருக்கு சமைக்கணும்னு டிசைட் பண்றான். அங்க ரைஸை சாப்பிட்டே ரொம்ப நாளா இருக்குமா, அதனால அதையும் சில பல விஷயத்தையும் அவன் ஆர்டர் போடுறான். அங்க ஸ்டேக்ஸ் மேல சாஸ் எல்லாம் ஊத்தி அப்படியே தர ஃபெண்டருக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. இதே மாதிரி வித்தியாசமான பிளேவர்ல கொடுக்க, ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையே அது திரும்பவும் கேக்குது. மக்கோடாவும் சாப்பாடு அது மேல ஸ்டேக்ஸ் சாஸ்ன்னு போட்டு சாப்பிடுறான். அது இன்னமும் ருசியா இருக்கு. அது நம்ம ஃபேல் பார்க்கும்போது அதுக்கும் அது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா. உடனே ஃபேலும் கேக்குது, நீ சாப்பிடுறத எனக்கும் கொண்டு வா. நான் எதிர்பார்க்கல
இந்த மாதிரி மனுஷங்க சாப்பிட்ற இந்த ரைஸ் அது வந்து இந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு. ஆமா இல்லையா பின்ன ரைஸ் வந்து உண்மையிலேயே வேற லெவல் தெரியுமா. இதே மாதிரி அவன் தூங்குறதுக்கு போயிடறான். ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கான ப்ரிப்பரேஷனையும் அவன் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த மர்ச்சன்ட் கில்டுக்கு போய் அந்த விஷயத்தையும் அவன் தரான். இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஒரே நிமிஷம் மக்கோடா வந்து ஒரே நிமிஷத்துல வரேன், என்ன ஆச்சு, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா, இங்க உள்ள போங்க, அவரு வெயிட் பண்றாரு. உள்ள போய் பார்க்கும்போது தான் நம்ம மக்கோடாக்கே புரியுது நம்ம மக்கோடா கொடுத்த எல்லா விஷயமும் ரொம்ப ஹை குவாலிட்டியில இருக்கு. இந்த மாதிரி விஷயம் வந்து இங்க கிடைக்கவே கிடைக்காது. அங்க இதனால அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா வருது. ஆமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ எங்கல இருந்து வாங்கின? ஆனா ஆப்வியஸா நம்ம ஹீரோவால அதை பத்தி சொல்ல முடியாது. நான் வந்து இதை வேற உலகத்துல இருக்கிற ஒரு க்ளோசரியில இருந்து வாங்கினேன். இதோட விலை அது வந்து வெறும் 10 காப்புன்னு என்னால சொல்ல முடியாது. இதனால அவன் அப்படியே முழிக்கிறானா. எனக்கு புரியுது, மர்ச்சன்ட்ஸ் எல்லாருமே இப்படிதான். ஒருத்தங்களும் பிசினஸோட சீக்ரெட்டை யாருக்குமே வெளியில சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இதனால நான் வந்து இதை வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 3 கோல்டு காயின், இல்ல 5, இல்ல 7, இல்ல 10. ஆனா நம்ம மக்கோட ஏதோ வாங்கினது ஒரு 5 காப்பர் காயினோ எதுதான் இருக்கும். ஆனா இவரு என்னன்னா கோல்டு காயினு இங்க சொல்ல அதை பத்தி தான் யோசனை பண்ணா. அதை பார்த்து இவரு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. இது வந்து 10 போல. இதனால 16, 17, 18ன்னு அவரு கோல்டு காயினை ஏத்திக்கினே போறாரு. ஃபைனலா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி அவரு 17க்கே போயிட்டாருன்னு. இதனால ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோவால எதையுமே நம்ப முடியல. வெறும் இதை விட்டு நம்மளால இந்த அளவுக்கு காசை சம்பாதிக்க முடியுமா? அதுக்கப்புறம் அவன் கில்டுக்கு போறான். ஆனா ஃபெண்டரை அவன் வெளியில விட்டு போவானா. அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி தான் இவனை பாக்குறாங்க. ஒரு கில்டு லேடி உட்காந்து இருக்கா. அவளும் நம்ம ஹீரோ கிட்ட ரூடா தான் நடந்துக்கிறான். நான் வந்து கில்டுல ரெஜிஸ்டர் பண்ணலான்னு வந்தேன். ஓ அப்படியா, இந்தா இதை ஃபில் பண்ண. இல்ல அவனோட டீடைல்ஸை பத்தி கேக்குது. அதுல ஃபெமிலியரை பத்தியும் ஃபில் பண்ணமான்னு யோசிக்கிறான். ஃபில் பண்ணக்கப்புறமும் அது வந்து கம்முன்னு இருக்கா. அங்க வந்து அவன் கேக்குறான், ஆமா இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டீங்களா இந்த கொஸ்ட் ரேங்க் இதை பத்திலாம்? அது வேற உனக்கு பண்ணுமா? என்னன்னா இப்போ வந்து எஸ் ரேங்க்ல இருந்து ஜி ரேங்க் வரைக்கும் இருக்கு. ஜி ரேங்க்ல இருக்கிறவங்க ஒரு மந்த்துக்கு ஒரு கோஸ்டியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணனா அவ்வளவுதான் அவங்கள தூக்குற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி கோஸ்ட பண்ணும்போது உனக்கு அடிப்பட்டாலோ இல்ல நீ செத்து போயிட்டாலோ எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. அங்க கொஸ்ட் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்க்கும்போது அங்க கிராஸ் அதாவது ஹர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஜி ரேங்க் கொஸ்ட் இருக்கு. அதை அவன் நாளைக்கு பண்ணலான்னு பாக்குறான். அதுக்கப்புறம் அங்க வெளியில வந்தவனே நம்ம ஃபேலும் கேக்குறான், எனக்கு பசிக்குது, நேத்து சமைச்சு கொடுத்தா அந்த மீல எனக்கு சமைச்சு கொடு. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். ஆனா இன்னமும் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கு. நம்ம ஃபேல் சாப்பிடாததை பத்திலாம் அவன் சொல்றானா. அவளுக்கு இன்னமும் ஆச்சரியமாவுது. இன்னமும் பயங்கரமான விஷயம்லாம் இருக்கா. ஆமா அதை நான் அப்புறமா உனக்கு சமைச்சு தரேன், இப்போதைக்கு இதை சாப்பிடு. ஆமா இதுவும் நல்லா இருக்கு. அதே அது சாப்பிடுது. அப்புறம் தான் உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம். சாப்பிடுற இந்த விஷயத்துல கார்லிக் வந்து இருக்கும். இது கேட்டு பூனை இதுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். ஓ ஃபெண்டரா இருக்கிற நம்ம ஃபேல் இதுக்கும் ஆபத்தா இருக்கும்னு நம்ம அப்ரைசல் பண்ணி பாக்குறான். அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா எல்லா ஸ்டாட்ஸும் ரொம்ப மேக்ஸ்ல இருக்கு. நான் எதிர்பார்க்கல, நீ உண்மையிலேயே ஆசம் தான். ஆமா இல்லையா பின்ன. ஆனா எப்படி பார்த்தாலும் என்னோட கணக்கு நீ வந்து சாப்பிடுற ஃபுட்டியா தான் தெரியற. மக்கோட அவன் தூங்கி எழுச்சி வருவானா. அவனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டுக்கான 4 இதுதான். சப்ஸை கலெக்ட் பண்ணணும். ஆனா அங்க ஃபெல்லு பயங்கரமா அப்படியே முறைச்சு பாக்குது. அங்க கேட்கும் போது தான் நம்ம ஹீரோக்கே தெரியுது அதுக்கு சாப்பாடு வேணும். ஆனா கொஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம அதை பாத்துக்கலாம். ஆனா எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், கொஸ்ட் எல்லாம் அப்புறம் தான். ஆனா இன்கிரீடியன்ட் நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கு. சோ நீ அதை கொண்டு வரியா? அதுக்கு அதுவும் ஒத்துக்குது. அது சடனா நிக்குதா. நம்ம மக்கோட கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு? அதுவா இங்க ஏகப்பட்ட மாசஸே என்னால சென்ஸ் பண்ண முடியுது. நான் அதுங்களை ஹண்ட் பண்ண போகும்போது உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எனக்கு எவன் சமைச்சு போடுவான். இதனால ஒரு ஸ்பெல்ல போட்டு தான் அங்க போகுது. இந்த ஃபெல்லுக்கு அவனுக்கு சாப்பாடை தாண்டி வேற எதையும் யோசிக்க தெரியாது போல. அதுக்கப்புறம் அவன் சில பல ஹப்ஸ் அங்க கலெக்ட் பண்ணணும். அதுக்காக அவனோட அப்ரைசல் ஸ்கில்ல வச்சு எல்லாத்தையுமே அவன் ஈஸியா கலெக்ட் பண்ணிடுறான். அவனோட வேலையும் அங்க ஈஸியா முடியுது. அவ்வளவுதான், இது வந்து போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சமைக்க வேண்டியதான். சமைக்கிறதுக்கு முன்னாடி போர்க்கையும் பீஃபியும் வாங்கிக்கிறான். இதுக்கப்புறம் ஆனியனை வெட்டி எண்ணெயில போட்டு அப்படியே மீட் எல்லாம் அவன் வறுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ஃபேல அந்த ராக் பேர்டை கொண்டு வர நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது ராக் பேர்டா? ஆமா போன வாட்டி நீ சமைச்சல, அது உண்மையிலேயே டேஸ்டா இருந்தது. அதுக்காக தான் நான் இதை ஹண்ட் பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவன் திரும்பவும் சமைக்க ஆரம்பிக்கிறான். அங்க பாஸ்தாவெல்லாம் போட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறானா இன்னமும் ருசியா இருக்கு. அதுல இன்னொரு விஷயத்த அவன் ஆட் பண்றான். அது இல்லாம இது எப்படி டேஸ்டா இருக்கும்? இன்னொரு விஷயத்த ஆட் பண்றான். அதுக்கப்புறம் தான் அங்க ஃபுல்ஃபில் ஆகுது. அங்க ஃபெல்லும் கேக்குது, இது என்னது, இது வந்து நல்லா இருக்குமா? நீ வெறுமா டேஸ்ட் பண்ணி பாரு. அங்க ஃபெல் சாப்பிட ஆரம்பிச்சோன்னே அதுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இல்ல சீஸ் ஆட் பண்ணா இதோட ஃபிளேவர் இன்னமும் டீப்பா இருக்கும். அதே மாதிரி அவன் ஆட் பண்ணி விட அதுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. வாய் எல்லாமே ஒரே சாப்பாடா இருக்கு. என்னப்பா உனக்கு சரியா சாப்பிட கூட தெரியாதா? ஆமா எதுக்குடா நீ சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லை, இந்த உலகமும் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் அங்க ஃபில் வந்து நிறையவே வேட்டையாடி வச்சிருக்கோம். அது எல்லாத்தையுமே அது காட்டுதா. அதை பார்த்தவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா 1 இல்ல 2 இல்ல வித்தியாசமா அது வேட்டையாடி வச்சிருக்கு. ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் கூட ஓகே, ஆருக்கு நம்மளால சாப்பிட முடியுமா? அதெல்லாம் சாப்பிடலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க இதை கூட சாப்பிட்டுருக்காங்க. என்ன சொல்ற, இதெல்லாம் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. சரி ஃபில், இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்டா கில்டுக்கு தான் போகணும். ஏன்னா நம்ம அங்கேயும் விஷயங்களை கொடுக்கணும்ல.
சரி அப்படியே நடந்து போனா டைம் வேஸ்ட் ஆகும், நீ என்ன பண்ணு என் மேல ஏறு, என்னால செம வேகமா அங்க போக முடியும். என்னது உண்மையாவா? அதுல வேகம் ரொம்ப பயங்கரமா இருக்கா. அங்க ஃபெல்ல பார்த்து அவன் கத்துறான், ஃபெல் கொஞ்சம் நில்லு. ஆனா அது நிக்கவே இல்ல. அதே வேகத்தோட அது ஃபைனலி அந்த கில்டுக்கும் வருது. ஃபெல் நான் அப்படி கீழே விழுந்தா என்ன ஆயிருக்கும், அதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது, விழுந்தா அது உன்னோட ஃபால்ட். ஆனா நான் ஒண்டி இறந்து போயிட்டா உன்னால அடுத்தது சாப்பிட முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அங்க மனசுலயே அது யோசிக்குது. ஆமா இவன் சொல்றதும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் உள்ள அந்த கலெக்ட் பண்ண ஹப்ஸ் அவன் தரான். அதை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ ரொம்ப லக்கி தான், ஒரு காலனியா இந்த மாதிரி கிடைக்காது. அதுக்கேத்த மாதிரி சில்வர் காயினியும் கோல்டு காயினியும் அவ தரா. எதிர்பார்க்கல இந்த வாட்டி அவ நல்லாவே என்கிட்ட பேசுறா. அங்க போகும்போதே மக்கூடாவும் அந்த பொண்ணை கூப்பிடுறான். என்கிட்ட மத்த விஷயங்களும் இருக்கு. ஆறுக்கு இங்க வந்து விப்பாங்களா? என்னது ஆறுக்கா? அதை ஒன்னும் நான் ஹன் பண்ணல, என்னோட ஃபேமிலியர் அதுதான் ஹன் பண்ணுச்சு. அதை பார்த்த உடனே அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே மாறுது. இதை நம்ம ஹீரோ கவனிச்சிடறான். பின்னாடியே அவரும் கூப்பிடுறாரு. என்னது உன்கிட்ட ஆறு இருக்கா? ஆமான்னு சொல்லி அதை எத்து காட்டுறானா. இன்னமும் 5 இருக்குன்னு சொல்ல அவரு வந்து சொல்றாரு, இங்க வந்து இடம் பத்தாது, பின்னாடி இருக்க பேக் யார்டு அங்க வந்து போகலாம். அப்போனா அந்த ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதான் போலியே. நீ தானே அது? நீதான் அந்த பர்சனா ஃபெண்டரை ஃபெமிலியரா வச்சிருக்கவன்? அங்க ஹீரோ இன்னமும் எத்து காட்டுறானா. எல்லாத்தையுமே பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. எல்லாமே ஏ ரேங்க் பி ரேங்க் மாஸ்டர், நான் இந்த அளவுக்கு ஒன்னும் யோசிச்சு பார்க்கல நீ இந்த மாதிரி ஹன் பண்ணி வச்சிருப்பானு. அங்க அவர்கிட்ட அதெல்லாம் சாப்பிட்ற பொருளான்னு அவன் கேட்டுக்கிறான். அங்க அது சாப்பிடலான்னு அவரு சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எனக்கு இதுல மீட் ஒண்டி தான் தேவை, மற்ற விஷயங்களை நான் கில்டுக்கு செல் பண்ணிடுறேன். மீட்டை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு எப்படியோ ரொம்ப நேரம் ஆகும், அதனால நான் சீக்கிரமா பண்ண பாக்குறேன். நாளைக்கு மார்னிங்குள்ள எல்லாமே ரெடி ஆயிடும். உங்க மக்களாவும் அதுல இருக்க ஏதாச்சும் ஒரு மீட்டை இன்னைக்கு தர முடியுமான்னு கேட்க ஒரு ஆர்க செலக்ட் பண்றாரு. ஆர்கா? ஆமா ஆர்கோட மீட்டை நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, அதையும் ஒரு வெட்டி தராரு. அங்க ஹீரோக்கும் அதை வச்சு என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு சைடு அவன் நல்லா யோசிக்க அங்க நம்ம மக்கூடா கிட்ட சீஸும் இன்னமும் சில பல பொருள் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவன் எண்ணெயை சூடு பண்றான். முட்டையை கலந்து மீட்டை முக்கி அப்படியே எண்ணெயில வறுத்து அப்படியே வைக்கிறான். இன்னமும் அது ரெடி ஆகல. அதுக்கு பாக்குறதுக்கே பசி பயங்கரமா இருக்கும். அது மேல நேத்து மிச்சம் வச்ச அந்த விஷயத்தை ஆட் பண்ண அதை சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல்ல இருக்கு. எல்லாம் ஏதோ ஆட் பண்ணியே அது வந்து இன்னமும் நல்லா இருக்கு. ரொம்ப சாஃப்டாவும் வாய்க்குள்ள அப்படியே இறங்குது. ஹீரோ சாப்பிட போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி அவனுக்கு தோந்து, ஆனா சாப்பிட்டு பார்த்தா அது வேற லெவல்ல இருக்கு. நான் எதிர்பார்க்கல பிரீமியம் போர்க்க அளவுக்கு இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. மீட் எல்லாமே தயாரா இருக்கு. அங்க கூடவே கோல்டு காயினும் ஒரு தராரு. ஓனரால பிரைஸ பிக்ஸே பண்ண முடியல, ஏன்னா ஒரு இதெல்லாம் அவளைக்கும் பார்த்தது இல்ல. நான் ஒன்னு டிஃபரெண்டா இருக்கு, ஒன்னு தலை நிறையவே பயன் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இதை பாரு, ஆர்கோட டெஸ்டிக்கல், அதே மாதிரி அங்க இருக்கு பத்தியா ஃபேங்ஸ், ராக்பர்டோட ஃபெதர், இந்த மாதிரி ஒரு விஷயமும் ஒன்னுத்துக்கு உதவும். இதே மாதிரி நம்ம ஹீரோக்கு அங்க ஒரு விஷயத்தை பத்தி தெரியுது. அந்த மாஸ்டருங்கக்குள்ள மேஜிக் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும், அதையும் அவரு தந்துறாரு. ஒரு சைடு இதை பார்க்கும்போது ஃபெண்டர் மாதிரி தெரியல, ஏன்னா ரூமர்ஸ் வெளியில என்ன திரும்ப பரவுது, இது ஏதோ கிரேட் உல்ஃப் அப்படின்னு தான் ரூமர் பரவுது. நான் உன்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சரை நான் பார்த்ததே இல்ல, இது கண்டிப்பா ஒரு ஃபெண்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க போகும்போதும் அதே தான் யோசிக்கிறான். இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு, வெளியில யாராச்சும் கேட்டா ஒரு ஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். போற வழியில நம்ம ஃபேலும் கேக்குது, அடே எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுடா, கண்ணு முன்னாடி அவ்வளவு மீட்டை பார்த்துட்டு அப்படி இருக்க சொல்றியா, எனக்கு கொடு. இதனாலேயே அங்க போற வழியில எங்கேயாச்சும் அவன் சமைக்கலாம் சொல்றான். சீன்ல அங்க ஒரு இடத்துக்கு வந்து அங்க சமைக்கும் போதே அவன் சொல்றான், உன்னால இன்னைக்கு நிறையவே எனக்கு பணம் கிடைச்சது, அதுக்கு பதிலா உனக்கு ஸ்பெஷல் ஐட்டமா ஒன்னு நான் சமைச்சு கொடுக்குறேன், என்ன கொடுக்கலாம். அப்படியே அவன் பாப்பானா அங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு, பிளேட்டு கறி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். அட என்ன மழை பெய்யுது. அப்புறம் தான் தெரியுது அங்க ஒன்னும் மழை பெய்யல, இதுக்கு காரணம் நம்ம ஃபேல் தான். அங்க நிறையவே ஆர்டர் போட்டு அவன் சமைக்கிறான். அதோட ஷேப்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா, என்னதுன்னு ஃபேலுக்கு தெரியல, ஆனா சாப்பிட்டு பார்த்தா சும்மா டேஸ்ட் அள்ளுது. ஒரு சின்ன மீட் அவன் கொடுக்குறான். ஏய் சைஸ பார்த்து இடப்படாத, இதை சாப்பிட்டு பாரு. அட வாயில வச்சோன்னு இது கரையுது, இது என்னதுப்பா? அதான் எங்களோட உலகத்துல இருக்கிற மீட்டு, இதுக்காகவே ஆடு மாடுன்னு நாங்க வளர்ப்போம். இதை கேட்டது ரொம்ப ஷாக் ஆகுது, ஏன்னா இங்க வந்து இப்படி இல்ல, இங்க ஃபுல்லாவே பீஸ்ட் தான். ஏதாச்சும் சாப்பிடணும்னா அவங்க ஹன் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல நீ சாப்பாடுல கை தேர்ந்தவனா இருக்குப்பா. ஆமா சாப்பாடுன்னு வந்துட்டான், பாரம்பரியம் பார்க்க மாட்டேன், அதனால தான் இப்படி இருக்கு, பார்த்தாலே தெரியுது. இதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம ஃபேலுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வெறியா இருக்கு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு எனக்கு ரொம்ப எனர்ஜி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, விட்டா ஒரு ஏன்ஷியன் டிராகனையே நான் கொன்றுவேன். அங்க மக்களோட அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதோட பவர் லெவல்லாம் சும்மா பயங்கரமா அதிகமா இருக்கு. நான் ஒன்னும் இதை வேஸ்டா போக விரும்பல, இன்னைக்கே நான் ஹன் பண்ண போறேன். அப்ப என்னோட நிலைமை, ஒரு ஷீல்ட போட்டு அது அப்படியே ஓடி போயிடுது. அவன் வரதுக்கு எப்படியோ லேட் ஆகும், நான் இங்கேயே தூங்க போறேன். அங்க மேட்ரஸ் எல்லாம் போட்டு அங்கேயே அவன் நிம்மதியா தூங்குறான். இந்த சைடு அங்க ஃபேல காட்டுறாங்க. ஃபேலு போற வழியில இருக்க அந்த பறவை எல்லாம் சும்மா வெட்டி போகுது. அப்படி ஒரு மிருகம் வருமா, அதை எலக்ட்ரிக்க வச்சே போட்டு தள்ளுது. நீலாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி அங்க ஆருக்கும் வர எல்லாத்தையுமே அது அப்படியே வெட்டி போட்டு காலி ஆக்குது. இந்த ஆருக்கூட பாசம் வருமா, அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிது. அங்க வித்தியாசமான மாஸ்டர் எல்லாம் வருது, எல்லாத்தையுமே அதோட பவர்ஸ் வச்சு அப்படியே கொகுது. இதுக்கப்புறம் காலையில ஆகுது, அங்க மக்கோட பயங்கரமா கத்துறான். அட ஃபேல் நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்க? அதுவா இதுங்க கூட டீல் பண்ணது பிரச்சனையாச்சு, அதான் ஒரே ப்ளோல முடிச்சிட்டேன். இனிமே வேற உலகத்துல இருக்கிற அந்த மீட்டை உண்டி இவனுக்கு தரவே கூடாதுப்பா.
அங்க சமைச்சு தரும் போதே ஃபேலும் அங்க சொல்றான், நான் எதிர்பார்க்கல காக்ரேஸ் அது வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு. ஆமா, அது கூட மீட்டு மேல அந்த லெமனையும் அது மேல சாஸையும் ஊத்துனா ஐயோ அது வேற லெவல்ல இருக்கும். ஒரு டேஸ்ட் ரொம்ப லைட்டா இருக்கு. ஆமா, நீ சொல்றது எப்படி தெரியுமா, டக்குக்கும் ஒரு சிக்கனுக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான். நீ வந்து மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண. ஆமா, நான் யூஸ்வலி என்னோட பள்ளியும் ஃபேங்ஸை வச்சு தான் பண்ணுவேன். கிட்ட பவரா இருக்கிற மேஜிக்னா அது விண்டு தான். ஏன்னா காடஸோட பிளெஸிங் அது இருக்கு. மேஜிக்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ ரொம்ப ஆர்வமாகறா. அப்போனா என்னாலையும் அதை பயன்படுத்த முடியுமா, நீ அதை இமேஜின் பண்ணும். இது விண்டுனா இதை யோசிச்சு பண்ணணும். ஃபயர்னா அதே மாதிரி தான். நீ வந்து ஃபயர் மேஜிக்கை கத்துக்கோ, அது வந்து உனக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி அவன் ட்ரை பண்றான். ஆனா அங்க எதுவுமே வரல. நீ ஃபர்ஸ்ட் பாடியோட சென்சேஷனை முதல்ல ஃபீல் பண்ணணும். என்னோட பாடியை தொட்டு பாரு. தொட்டு பார்க்கும் போதே அது ஃபீல் ஆகுது, ரொம்ப வார்மா இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு மேஜிக் எப்படி ஃப்ளோ ஆகும்னு தெரியுது. அதே மாதிரி அவன் பயன்படுத்த ஃபயர் பால் பயங்கர வேகமா போகுது. ஆனா கடைசியில அது ஒண்ணுமே இல்லாம போயிடுது. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால தான் உன்னால சரியா அதை பயன்படுத்த முடியல. பேட்டில் பண்ண எல்லாமே சரியாயிடும். நம்ம ஹீரோக்கு அதுல வந்து விருப்பம் இல்லையா, இருந்தாலும் நம்ம ஃபேல் அப்படியே கொண்டு போயிடுது. ஹீரோ எவ்வளவு கத்துறான், இருந்தாலும் அது கொண்டு போய் காப்ளின்ஸோட கூட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துது. அங்க ஏகப்பட்ட காப்ளின்ஸ் இருக்கிற ஃபேலு, என்னால எப்படி அதுங்க கூட சண்டை போட முடியும், ஒன்னும் சண்டை போட மாட்டியா, அப்போ நான் வந்து எல்லாரையுமே வர வைப்பேன். அதுவும் அப்படியே கத்த ஆரம்பிக்க எல்லா காப்ளின்ஸும் இவங்கள நோக்கி வந்து அங்க இவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியாம ஓடி போறாங்க. ஏய் ஃபேலு, அநியாயமா என்ன இப்படி மாட்டி விட்டியே, இதுங்களை பாத்துக்கோ, நான் பெருசா இருக்கிறேன், மத்த காப்ளின்ஸ் அழிக்கிறேன். அங்க சின்னதா அவன் ட்ரை பண்றான், அது ஒர்க்கும் ஆகுது. அதே மாதிரி அவன் திரும்பவும் தாக்குறான், நிறையவே வந்தா. இதனால ஓடி போகும்போது தெரியாதனமா அங்கேயே விழுந்துறான். ஜஸ்ட் மிஸ், அது திரும்பவும் உள்ள வருமா, அவ்வளவுதான் செத்தேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அங்க சாகல. நல்ல வேலை ஃபேலோட பேரியர் இருக்கு. ஆனா நான் இதுங்களை விடக்கூடாது. ஏகப்பட்ட ஃபயர் பாலை வச்சு தாக்குறான். கடைசியா ஒரு மூவ் பண்ண எல்லாமே அலைஞ்சு போயிடுது. கடைசியா ஒண்ணுதான் இருக்கு. ஹீரோட ஸ்ட்ரென்த் அங்க மொத்தமா காலியா அப்படியே அவன் மயங்கி போயிடறான். இதுக்கு மேல நான் பண்றேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் எழுந்துக்கும் போது அவன் ரொம்ப பயந்து போயிடறான். காப்ளின்ஸ் எங்க என்னப்பா, உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து உனக்கு எப்படி இருந்ததா? எப்பயுமே ஒரு பிகினர்னா ஸ்லோவா தான் ஆரம்பிக்கணும், 1 இல்ல 2ன்னு. நீ ஒட்டு மொத்தமா அப்படி இறக்கிட்ட. நீ எனக்கு தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீ என்னால தான் கத்துக்கினேன். கடைசியா ஃபயர் பால த்ரோ பண்ணல, அது உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. சரி, நீ வந்து எவ்வளவு ப்ரோக்ரஸ் பண்ணனால உனக்காக நான் ஒரு கிஃப்ட கொண்டு வந்திருக்கேன். அது வந்து காப்ளினோட கிங்கியே கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் அவங்களால சாப்பிட முடியாது. இதுங்க கிட்ட மேஜிக் ஸ்டோன் இருக்கும். அதை வித்தா அது பயங்கர வேலை போகும். அதை வச்சு காசு பார்க்க முடியும். மேஜிக் ஸ்டோன் எதுல இருக்குன்னு அசால்ட்டா என்னால சொல்ல முடியும். அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. நான் இதை உனக்கு கொடுத்துருக்கேன். அன்னைக்கு கொடுத்த மாதிரி அந்த மீட்டை எனக்கு கொடு. முடியவே முடியாது, ஏன்னா இப்போ நம்ம கிட்ட ஏகப்பட்ட மீட் இருக்கு, பணமும் நிறையவே இருக்கு, அதனால வேணாம். ஆனா என்னப்பா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசி தானே எடுக்குது. அங்க அப்படியே அவன் எழுந்துக்கிறான். ஆனா என்னன்னு தெரியல, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா. அங்க அவனால சமைக்கலாம் முடியல. அதனால அவன் ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டுறான். பன்னு, ஸ்வீட், இந்த மாதிரி நிறைய விஷயம். அது பார்த்து அது கேக்குது, என்னது இதே நான் சாப்பிடணும், இதை பார்க்கும்போது மீட்டு மாதிரி தெரியல. ஆனா சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சும்மா அள்ளுது. அதுல ஒன்னும் விதவிதமான பிளேவர்ஸ்ல இருக்கா. எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அது திரும்பவும் கேக்குது, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, திரும்பவும் எனக்கு கொடு. அதே மாதிரி போச்சுன்னா உனக்கு சுகர் வந்துடும், இல்ல டயபெட்டிஸ் வந்துடும். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, எனக்கு காடஸோட பிளெஸிங் இருக்கு. சும்மா இல்ல, அதனால தான் நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஆனா உண்மையா சொன்னா அது எல்லாமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா பிறக்கும் போதே அவ்வளோ டேலண்ட் எனக்குள்ள. இதெல்லாம் சரியல, ஏதோ உனக்கு சீட் ஸ்கில் கிடைச்ச மாதிரி இருக்கு. காடஸ், புத்தா, எனக்கும் ஏதாச்சும் ஸ்கில்ல கொடுங்க அப்படின்னு அவன் பயங்கரமா அங்க கத்துறான். மேல இதையும் ஏதோ ஒரு காடஸ் வந்து பாக்குறாங்க. இதுக்கப்புறம் அவன் சிட்டிக்கு வருவானா, அங்க ஒரு லேடியும் கத்துது, அவனை பாருங்க, அவன் வந்து ஏதோ ஒரு கிரேட் உல்ஃபா உள்ள கொண்டு வந்திருக்கான். இது கிரேட் உல்ஃபா? அடே தம்பி, அங்கேயே நிலுப்பா. உங்க ஹீரோக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ஏன்னா இதை கிரேட் உல்ஃப்னு அவங்க நினைக்கிறாங்க. மக்கோட அவன் சொல்றான், நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கினீங்க, இந்த கில்டோட கார்டை பாருங்க, இது என்னோட ஃபேமிலியே தான். ஆமா, நீ சொல்றது உண்மைதான், ஆனா இருந்தாலும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க ஃபேலும் டெலிபதி வழியா பேசுது, நான் ஒன்னும் கிரேட் உல்ஃப் இல்ல. கேட்ட அவன் பயந்து போயிடறான். அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அது ஒரு டெலிபதின்னு. 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அதனால டெலிபதி வழியா நம்மளால பேச முடியும். ஹே தம்பி, நீ என்ன யோசனை இருக்க, இந்த மாஸ்டரால ஏதாச்சும் பிரச்சனை வந்தா இப்ப உனக்கு தான் பனிஷ்மெண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கும். ஏன் நீ ஒரு ஸ்லேவா கூட மாறலாம். நான் எதிர்பார்க்கல, இந்த உலகம் ரொம்ப கொடூரமா இருக்கு. இதே மாதிரி அவன் உள்ள போறான். உள்ள போகும் போதெல்லாம் எல்லாருமே அவங்கள தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் வேற ஒரு எத்துக்கு வந்துட்டு அங்கேயே நம்ம ஃபேல விட்டு போறான். ஆமா, நீ வந்து எங்க போற? நான் மேப்பை தேடுறதுக்கு போறேன், நான் கூடிய சீக்கிரத்துல வந்துடுறேன். இது 2 நீ வர ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஈவினிங் குள்ள நான் வந்துருவேன். எதுக்கு இப்போ ரொம்ப பொசசிவான பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ற? ஆனா நம்ம ஃபேலுக்கு அது புரியல. என்ன சொல்ற, பொசசிவான பாய் ஃப்ரெண்டா? நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அங்க சாப்பிடுறதுக்கு பொருளையும் குத்துட்டு போறான். அங்க லைப்ரரிக்கு வந்து ஒரு புக் அவன் காட்டுறான். அதோட விலை ஒண்ணி ரொம்ப அதிகமா இருக்கு, 7 கோல்டு காயினா. அது எவ்வளவு விலை அதிகமா இருக்கு? ஆமா இல்லையா பின்ன, புக்ல இருக்கிற பேப்பர் அது ரேரான ஐட்டம் வச்சு உருவானது. சரி, அது சரி, இந்த மாதிரி உங்ககிட்ட மேப் மாதிரி ஏதாச்சும் ஒரு புக் இருக்கா? நாங்க எதுக்கு அந்த மாதிரி புக் எல்லாம் வச்சுப்போம், இது புக் ஸ்டோர், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது, ஏன்னா அதுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. ஆமா, அதுவும் கரெக்ட் தான், இங்கெல்லாம் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் போற வழியில அவன் லைப்ரரியை பாக்குறான். இங்க கண்டிப்பா அது இருக்கும், அங்க இருக்கும் நம்பி அவன் போறான். ஆனா என்ட்ரிக்கு ஃபீயை சார்ஜ் பண்ணியும் அங்கேயும் அங்க இல்ல. ஏய், நீ வந்து ரொம்ப லேட்டுப்பா,
இரு உனக்கு நான் சமைச்சு தரேன். அங்க ஒரு 2 டிஷ் ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டு தரான். ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதோட டேஸ்ட் என்னால டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஒன்னு சால்ட்டியாவும் இன்னொன்னு ரொம்ப சோவியாவும். அதோட டெக்ஸ்டர் ரொம்ப வேற லெவல்ல இருக்குப்பா. அதே மாதிரி அந்த டிஷ் அது என்ஜாய் பண்ணு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரைஸ் சமைச்சு கட்லெட்டையும் சாஸையும் கலந்து சாப்பிடுறானா ஒரு டேஸ்ட் அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. இதை பாக்குற ஃபேலுக்கும் அங்க வாயில இருந்து எச்சியா ஊத்துது. அங்க ஃபேலும் கேக்குது சாப்பிடுற விஷயம் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியா இப்போதானே நீ சாப்பிட்ட அதுக்குள்ளேயா உனக்கு நிறைய நான் தரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள இருந்து பண்றது எதுவும் சரியில்லை. அது எனக்கும் வேணும். இதுக்கப்புறம் வேற ஒரு எத்துக்கு வரான். அங்க போதையில 2 பேர் வருவாங்களா. அங்க பார்க்கும் போதே தெரியுது அது ஒரு பாரு தானே. உள்ள போய் பார்க்கும் போது இடமே ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. அங்க ஒரு 3 பேர் இருப்பாங்களா. அவங்க கிட்ட போய் நம்ம மக்கோட கேக்குறான். நான் வந்து உங்க கூட பேசலாமா. அங்க அவங்க பேசுறதுக்கு தயாரா இல்லையா. இந்த உலகமா தான். அங்க அவன் வாங்கி தரேன்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஹேய் உன்னோட ஸ்டோரிய பத்தி சொல்லுப்பா. ஹீரோவா வந்த கிங்டம் பத்தியும் இங்க வந்த விஷயத்த பத்தியும் சொல்றான். வந்த கிங்டம்ல இந்த கிங்க வந்து இப்ப மாத்திட்டாங்க. ஒரு புது கிங் தான் வந்திருக்காரு. ஒரு டெரிட்டரியை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பாக்குறாரு. இந்த மாதிரி டஞ்சன்ஸை பத்தி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கும் அது மேல நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவனுக்கு அதுல போகிறதுக்கு விருப்பம் இல்ல. மக்களோட பொறுத்த வரைக்கும் வெறுமா உயிரோட இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவனுக்கு. நான் சொல்ல போனா மேப் தான் தேர்ந்து இருக்கேன். மேப் வந்து எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இருந்தா கொஞ்சம் சுலபமா இருக்கும். எனக்கு லக் இல்ல. அப்படின்னா நான் உனக்கு சொல்றேன். நீ யாருக்கிட்டயும் சொல்லாத. என்னது என்ன சொல்றீங்க. எங்க கிட்ட ஒரு மேப் இருக்கு. என்னது மேப்பா சொல்லாத. அங்க இதனால வாய முடிக்கிறான். அங்க மேப் அவங்க காட்ட ரொம்ப ஷாக் ஆகுறான். அட இது உண்மையிலேயே மேப் தானா. அதுக்கு இது எங்களுக்கு வேணாம். ஏன்னா நாங்க இதை மெமரைஸே பண்ணிட்டோம். மூளையில இது ஸ்டோர் ஆயிடுச்சு. இதை உங்களுக்கு நாங்க 1 கோல்டுக்கு தரோம். ரொம்ப அதிகமா தெரியலாம். இருந்தாலும் இது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. வாங்கிக்கலாம் நீ. அங்க அவன் யோசிக்கிறான். வேற வழி இல்லாம அங்க வாங்கிக்க. உங்களை அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. அங்க போனக்கு அப்புறம் எல்லாருமே அங்க சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்து என்ன ஆச்சு. எதுக்கு நீங்க இந்த அளவுக்கு பயங்கரமா சிரிக்கிறீங்க. எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்காதீங்க. விஷயத்த அவனுக்கு சொல்லலாம். வந்து ஒரு மேப் வாங்கினல அதோட விலை அது வந்து வெறும் ஒரே ஒரு சில்வர் காயின். ஃபீல்டுக்கு போனா உனக்கு ஒரே சில்வர் காயின்ல கிடைக்கும். அநியாயமா உன்னை ஏமாத்திட்டாங்க. என்னது அவங்க என்ன ஏமாத்திட்டாங்களா. அவங்கள தப்பு வந்து ஓ மேல. இப்போ நீ அவங்களன்னு சொல்றியா. ஆமா சில பல உண்மை எப்பயுமே வலிக்கதான் செய்யுது. அங்க போற வழியிலயும் அதேதான் அவன் சொல்லிட்டே போறான். இந்த மாதிரி என்ன அநியாயமா ஏமாத்திட்டாங்க. உலகத்துல எப்படி ஒரு எலிய பூனை சாப்பிடும் அதே மாதிரி என்ன அவங்க ஏமாத்திட்டாங்க. நீ கவலைப்படாதடா. காசை நம்மளால அசால்ட்டா சம்பாதிக்க முடியும். அதனால அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். இதே மாதிரி அவங்க சி பக்கம் போறாங்க. அங்க சி சர்பன்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி அவங்க கடல் இருக்கிற அந்த ஏரியாவை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த அனிமேவை ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். இருந்தாலும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் இது சலிக்கவே சலிக்காது. அந்த அளவுக்கு ஒரு தரமான அனிமே தான் இது. இதை நான் போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதோட நெக்ஸ்ட் சீசன் அது கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக தான் நான் அப்லோடே பண்றேன். ஸோ கண்டிப்பா இப்போ வர ஒரு 3 வீடியோ நினைக்கிறேன். 4 எபிசோடு அநேகமா இன்னைக்கே அப்லோட் ஆயிருக்கும். எல்லாத்தையுமே மறக்காம செக் அவுட் பண்றேங்க. நெக்ஸ்ட் எபிசோடு உங்களோட டிஸ்பிளே ஆகும். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.